ஹலோ எம்ஜிஎஸ், நம்ம இந்த வீடியோல தளபதி 69 படக்குழுவுக்கு வந்திருக்க சோதனையை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தமிழ் சினிமால அதிகம் சம்பளம் வாங்குற நடிகர், அதே நேரம் அதிக வசூல் அள்ளும் நடிகர் மற்றும் மாஸ் ஓபனிங் இருக்க நடிகர் வேற யாரும் இல்ல, நம்ம விஜய் சார் தான். ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 200 கோடி வசூல் கொடுத்துட்டு வர்றாருன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த நிலையில சினிமால இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அரசியல்ல ஈடுபட போறதா போன பிப்ரவரி மாசம் அறிவிச்சிருந்தாரு. மேலும் நான் சொன்ன படங்கள்ல நடிச்சு முடிச்சுட்டு தான் சினிமால இருந்து விலக போறதாவும் சொல்லியிருந்தாரு. இது சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. விஜய் அவர்கள் இப்போ தி கோட் என்ற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ட்ரைலரை ரீசெண்டா ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம விஜய் ரசிகர்கள் வெங்கட் பிரபுவை புகழ்ந்து தள்ளிட்டும் வராங்க. விஜய் சாரோட 69வது படத்தை எச்னோட் தான் எடுக்க போறாருன்னு அவரே ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருப்பாரு. மேலும் இந்த படம் அரசியல் படமா இருக்காதுன்னு, இந்த படம் எல்லா தரப்புக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. தளபதி 69 படத்தோட சினிமால இருந்து விஜய் விலகிறதுனால இந்த படம் ஒரு கமர்ஷியல் படமா தான் இருக்க போகுதுன்னு வினோத் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படத்துல நடிக்க இருக்க நடிகர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்க ரசிகர்கள் ஆர்வமா இருக்காங்க. கோட் படம் ரிலீஸ் ஆகி கரெக்டா ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்க திட்டம் போட்டிருக்காங்களாம். இந்த நிலையில படத்துக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, தயாரிப்பு சங்கத்துக்கும் நடிகர்களுக்கும் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அது தீர்க்கப்படணும்ன்ற நோக்கத்துல நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து எந்த படப்பிடிப்பும் நடக்க கூடாதுன்னு சொல்லப்படுது. இந்த பிரச்சனை எல்லாம் அக்டோபர் லாஸ்டுக்குள்ள முடியுமான்றது கேள்விக்குறிதான். அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்க போறதா இருந்த தளபதி 69 படப்பிடிப்பு அக்டோபர் 31க்குள்ள முடிக்கவும் முடியாது. இதனால படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டா விஜய் திட்டம் போட்டு இருக்க மாதிரி அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்குறதுல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வழக்கமா விஜய் சாரோட படம்னாலே ரிலீஸ் அப்போதான் பிரச்சனை வரும். இந்த படம் தொடங்கும் போதே பிரச்சனை வருதுன்னு பேச்சுக்கள் அடிப்படுது. சரி, ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.